இப்போது ஜலாலின் மனதில் ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது, அது ஜோதாவை அடைவது. ஜலாலின் பாதை மாறிவிட்டது. சரித்திரம் இப்பொழுது மாறவிருக்கிறது. சரியான தருணம் தான் அமைய வேண்டும். இந்த நகையை போட்டு காட்டு. பாட்டி, இந்த நகையை நான் இரவு முழுவதும் அணிந்திருந்தால் என் உயிரே போய்விடும். ஓஹோ, இந்த காலத்து பெண்கள் மிகவும் பலகீனமானவர்கள். பொம்மலாட்ட பொம்மையை போல. பார்த்தாயா, உன் உடம்புக்கு ஏதோ ஆகிவிட்டது. ஜலதோஷம் தான் பிடித்துள்ளது தாயே. ரேவா, சாம்பிராணியை போடு. உன்னிடம் ஒன்று கேட்க வேண்டும் என்று நினைக்கிறேன். கேட்கட்டுமா? கேளுங்களேன். அப்படி என்றால் சொல். நீ தீபத்தை தண்ணீரில் விட்டாயே, அப்பொழுது உனக்கு ஏதாவது தென்பட்டதா? அந்த சமயத்தில் ராஜா சூரியபான் சிங் உன் பின்புறத்தில் நின்று கொண்டிருந்தார். ஆனால் ஜோதா அவரை பார்க்கவே இல்லை. நீ மீண்டும் ஆரம்பித்து விட்டாயா? ஏனென்றால் அந்த சமயத்தில் தான் பலமாக காற்று வீசியது. அப்போது அவர் வஸ்திரம் கீழே விழுந்து விட்டது. உங்களுக்கு தெரியுமா? ஜோதா தண்ணீரில் தீபத்தை விடும் பொழுது அவர் குனிந்தவாறு இருந்தார். பொய். அங்கு அவர் இருந்ததை நானே பார்த்தேன். ஜோதாவிற்கு பின்புறமாகவே நின்று கொண்டிருந்தார். ஜோதா, நீயே சொல். தண்ணீரில் அவர் முகம் உனக்கு தெரிந்ததா, தெரியவில்லையா? ஆம், தெரிந்தது. எப்படி இருந்தார் ராஜா சூரியபான் சிங்? பரவாயில்லை. எனது பரவாயில்லையா? பிறகு ஏன் அவரை திருமணம் செய்து கொள்ள போகிறாய்? அப்படியானால் இவளுக்கு திருமணம் செய்து விடுங்கள். அம்மா அம்மா, எனக்கு அவரை திருமணம் செய்து வைத்து விடுங்கள். எனக்கு அவரை மிகவும் பிடிக்கும். சுகன்யா, நீ இப்பொழுது இங்கிருந்து போகிறாயா இல்லையா? சுகன்யா, சுகன்யா, உன்னுடைய கண்ணாடி வளையல்கள் எனக்கு வேண்டாம். ஏன் சொல்கிறேன் என்றால், எனக்கு பிடித்ததை உனக்கு கொடுத்து விட்டேன் என்று நினைத்துக்கொள். இதை நீயே வைத்துக்கொள். சுகன்யா, நீ எனக்கு கொடுத்த ஒவ்வொரு பொருளும் விலை மதிப்பற்றது. இந்த வளையலும் அப்படிதான். உன்னுடைய கோபமும் தான். நாளை இதை கண்டிப்பாக நான் அணிவேன். திருமண அறிவிப்பு நாளன்று ஜோதா கண்ணாடி வளையல் அணிவாளா? ஆமாம் தாயே, இது சுகன்யாவுக்கு மிகவும் பிடித்த பொருள். நான் இதை எப்பொழுதும் அணிந்திருப்பேன். அப்பொழுதுதான் என் தங்கை எப்பொழுதும் என்னுடன் இருப்பது போல் உணர்வேன். நீ என்ன வேண்டும் என்றாலும் சொல். நான் உன் திருமணத்தை பற்றி அறிவிக்கும் போது வரமாட்டேன். சுகன்யா, நீ ஒன்றும் கவலைப்படாதே. அவள் வரமாட்டேன் என்று சொன்னாலும் நிச்சயமாக வருவாள். எனக்கு தெரியும், சுகன்யா நாளை கண்டிப்பாக வருவாள்.
நீங்கள் ஏதோ மாய மந்திரம் செய்கிறீர்கள் அண்ணா. உங்கள் கண்கள் கட்டப்பட்டு இருந்தும் கூட எவ்வாறு சரியாக என் வாளை எதிர்கொள்கிறீர்கள்? உடல் மனம் இரண்டும் ஒன்று சேர வேலை செய்தால் ஆத்மா நமக்கு உதவி செய்யும். அப்போதுதான் நமது வாள் நம்முடைய பாதுகாப்பாக இருக்கும். ஒருபுறம் தாக்கவும் செய்யும், ஒருபுறம் தடுக்கவும் செய்யும். இது என்னுடைய பாக்கியம். அதனால்தான் நீங்கள் குருவாக கிடைத்துள்ளீர்கள். தந்தைக்கு பிறகு தாங்கள் தான் ஆமீரை சிறப்பாக ஆட்சி செய்ய முடியும். தாங்கள் எங்கு சென்றீர்கள் சுஜாமல் அண்ணா? என்னை பிடிக்கச் சொல்லி பகவான் தாஸ் சேனைகளை அனுப்பினான். அவரிடமிருந்து தப்பித்து நான் இங்கு வந்திருக்கிறேன். 2 நாட்களாக நான் தலைமறைவாக இருந்தேன். இப்போது தாங்கள் கூறுங்கள், உங்களால் எனக்கு உதவ முடியுமா, முடியாதா? முதலில் உணவருந்துங்கள். இது பற்றி நாம் பிறகு பேசிக் கொள்ளலாம். நான் எப்படியாவது ஆமீரை அடைய வேண்டும். அது அவ்வளவு சுலபம் அல்ல. அப்படி என்றால் ராஜபுத்திரர்கள் அனைவரும் இணைந்திருக்கிறார். அதனால் என்ன? நான் உரிமைக்காக போராடுகிறேன். தாங்கள் என்னுடைய நண்பர் என்பதால் தங்களிடம் உதவி கேட்டு வந்துள்ளேன். ஆனால் ஆமீர் கோட்டைக்கு வெளியே இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துவிட்டது சுஜாமல். எனக்கு புரியவில்லை. ஜோதாவின் திருமணம் பான்பூரின் சூரியபானுடன் நடக்கவிருக்கிறது. இப்பொழுது ஆமீரை தனியாக வெற்றி கொள்வது சுலபம் அல்ல. அதனால் தாங்கள் கூற வருவது எனக்கு உதவி செய்ய மாட்டேன் என்றா? என்னுடைய இயலாமை அது. இருந்தாலும் தாங்கள் எனது நண்பர். போதும். நண்பன் என்ற வார்த்தையை இனிமேல் தாங்கள் கூறாதீர்கள். அதை என்னால் ஏற்க முடியாது. தாங்கள் எனக்கு உணவளித்தது போதும். என் பசி அடங்கிவிட்டது. நெல் சுஜாமல், உன் கோபத்தை குறைத்துக்கொள். சற்றே சிந்தித்துப் பார். தனி ஒருவன் போரிட்டு அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை வெற்றி கொள்ள இயலாது. நான் சொல்வதை கேள். ஒருவேளை ராஜபுத்திரர்கள் உன்னை கொன்றும் விடலாம். தாங்களும் ஒரு ராஜபுத்திரர் தான். பிறகு ஏன் இந்த அமைதி? எனது உடலில் உயிர் இருக்கும் வரை ஆமீரை மீட்க போராடிக் கொண்டே இருப்பேன். அந்த விஷயத்தில் யாரும் என்னை எப்போதும் தடுக்க முடியாது. அது தாங்களோ இல்லை ராஜா பார்மல், அதோடு ராஜா சூரியபானும் தான். சில நேரம் மதி இப்படி மழுங்கத்தான் செய்கிறது. ராஜா சூரியபான், 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 ராஜா சூரியபான். தாங்கள் ஜோதாவை திருமணம் செய்ய சம்மதித்ததற்கு அனைத்து ராஜபுத்திரர்களும் உற்சாகம் அடைந்து விட்டனர். பூமி விழுங்கி விட்டதா, ஆகாயம் மறைத்து விட்டதா? ஷாயன்ஷா எங்கு சென்றாரோ தெரியவில்லை. ராஜா சூரியபான், ராஜா சூரியபான், ராஜா சூரியபான், ராஜா சூரியபான், ராஜா சூரியபான். ஜோசியரே நில்லுங்கள். யா அல்லாஹ், என்னை அடையாளம் கண்டு விட்டார்களா? தங்களின் பஞ்சாங்கம் கீழே விழுந்து விட்டது. தங்களுக்கு மிக்க நன்றி. இது கிடைக்காமல் இருந்திருந்தால் மிகவும் கஷ்டப்பட்டிருப்பேன். இதில் எத்தனையோ ராஜாக்களின் வருங்காலம் ஒளிந்திருக்கிறது. காலையிலிருந்து ஒருவரும் கிடைக்கவில்லை. ஒருவரும் கிடைக்கவில்லையா? அப்பொழுது நான் தொடங்கி வைக்கின்றேன். எனது வருங்காலத்தை பற்றி கூறுங்கள். வருங்காலமா?
அடேங்கப்பா, எவ்வளவு பெரிய மீசை! நான் மாட்டிக்கொண்டால் அதைக் கொண்டே இறுக்கி கொன்று விடுவான். இனி அல்லாதான் நம்மை காக்க வேண்டும். தாங்கள் ஒரு அரசர். இன்று தாங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்ய போகிறீர்கள். எனது நெற்றியில் உள்ள திலகம், பிறகு அலங்கரிக்கப்பட்ட இக்குதிரைகள், இதை பார்த்தே கூறிவிடலாம் நான் ஒரு நல்ல காரியத்திற்கு தான் செல்கின்றேன் என்று. திடீர் மழை போல் ஏதாவது முக்கியமான விஷயம் இருந்தால் கூறுங்கள் ஜோசியரே. அது போன்ற ஒரு சந்திப்பு இருக்கின்றது. அந்த சந்திப்பு தங்கள் வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்த போகிறது. அது வெகு நாட்களுக்கு முன்பு நடந்து முடிந்த விஷயம் ஜோசியரே. தங்களுக்கு என்னவோ வருங்காலத்தை பற்றி கணிக்க தெரியவில்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அல்லது தாங்களுக்கு கூற விருப்பம் இல்லையா? தங்களை போன்ற மகாராஜாக்கள் தான் என்னை போன்றவர்களுக்கு வருங்காலத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். ஆனால் தங்களுடைய ரேகை என்ன கூறுகிறதென்றால் தாங்களே தங்கள் வருங்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவர் என்று. உண்மைதான். ராஜா எப்பொழுதும் தன்னுடைய வருங்காலத்தை நிர்ணயித்துக் கொள்வான். தற்பொழுதுதானே தாங்கள் கூறினீர்கள் ராஜா மற்றவரின் விதியை நிர்ணயிப்பான் என்று. ஆம் மகாராஜா. அப்படி என்றால் செல், இன்று உன்னுடைய வருங்காலத்தை நான் கூறுகிறேன். ஜலாலின் பெயர் பொறிக்கப்பட்ட காசு உன்னிடம் எப்படி வந்தது? முகலாயரா நீ? இல்லை இல்லை இல்லை, இவனை சோதனையிடுங்கள். நீதானே கூறினாய் இன்று எனக்கு நல்ல நாள் என்று. அதனால் இந்த நல்ல நாளில் நான் உனது தலையை அனைத்து ராஜபுத்திரர்களுக்கும் சமர்ப்பிக்கிறேன். ராஜா சூரியபான், 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 ராஜா சூரியபான். ராஜா சூரியபான், 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 ராஜா சூரியபான். ராஜா சூரியபான், 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 ராஜா சூரியபான்.
ஜோதா, வெட்கப்படுவதை விடு. உன் வருங்காலம் உன் பின்னால் நின்று கொண்டிருக்கிறது. வருங்காலம் பின்னால் நிற்காது தாயே, முன்னால் தான் நின்று கொண்டிருக்கும். ராஜா சூரியபான், ராஜா சூரியபான், ராஜா சூரியபான், ராஜா சூரியபான், ராஜா பார்மல் சிங். அனைவருக்கும் என் வணக்கம். இந்த மகா அற்புதமான சுபதினத்தில் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை கூறவிருக்கிறேன். அந்த மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால், எனது மகளான ஜோதாவின் திருமணம். இப்படி ஒரு அருமையான வரன் தேடினாலும் கிடைக்காது. எனது மகள் ஜோதாவிற்கு கிடைத்தது அவள் பாக்கியம். பான்பூரின் ராஜா சந்திரபான் சிங்கின் மகன் சூரியபான் சிங்குடன் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ராஜா பார்மல் சிங், ராஜா சூரியபான் சிங். இவர்தான் ராஜா சூரியபானா? அப்படி என்றால் நான் பார்த்தது ஆமீரின் பிரஜைகளுக்கும் ஒரு பரிசு கொடுக்க விரும்புகிறேன். அனைவரும் கேளுங்கள். ஜோசியர் வேடம் அணிந்து வந்த முகலாயர்கள் அனுப்பிய ஒற்றனிவன். ஊனமுற்றவன் என்ற சாக்கை வைத்து ஆமீரில் அத்துமீறி நுழைந்தவன் இவன். இந்த ஊனமுற்றவன் நமக்கு எதிரி. அனைத்து ராஜபுத்திர ராஜ்யங்களுக்கும் எதிரி. இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும். தாங்கள் எனக்கு அனுமதி கொடுத்தால் தங்கள் அனைவரின் முன்பாகவே இவன் தலையை வெட்டி விடுவேன். முகலாயர்கள் அனைவருக்கும், முக்கியமாக அந்த ஜலாலிற்கு, ராஜபுத்திரர்கள் முன்பு மாறுவேடம் அணிந்து வந்தால் என்ன நடக்கும் என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இது தங்களின் ராஜ்யம். தண்டனை வழங்கும் அதிகாரம் தாங்களுக்கே உள்ளது. இதற்கு மரண தண்டனையே சரியான தீர்ப்பாகும். இவன் தலையை கொய்து முகலாயர்களுக்கு பரிசாக அனுப்பி வையுங்கள்.